ஒரு நோயை கண்டுபிடிக்கணும்னா எங்க டெஸ்ட் பண்றோம் தெரியுங்களா? ரத்தத்தில் டெஸ்ட் பண்றோம். ரத்தம் டெஸ்ட் பண்ணி அந்த ரத்தத்தில் என்ன நோயின்னு கண்டறியும். ரத்தம் கெட்டு போச்சுன்னா நோய், ரத்தம் தூய்மையாச்சுன்னா நோய் குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். உண்மைதானே? அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்துற ஒரு வேலையை இந்த சொடக்கு தக்காளி செய்யும். சொடக்கு தக்காளி ஒரு வலி நிவாரணிங்க. மூட்டு வலி, முதுகு வலி, L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட், புடகலத்தெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, குதிங்களா வலிக்குதுன்றீங்களா, இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எல்லா வலியும் போயிடும். அதே மாதிரி கொழுப்பு கட்டியில் அங்கங்கே இருக்குன்றீங்களா, இது சாப்பிட்டு சரியா போகும். சிறுநீரே வரல, சொட்டு சொட்டா வருது, சூடா வருது, எரிச்சலா வருது, மஞ்சளா வருதுன்றீங்களா, இதை சாப்பிட்டா சரியா போகுங்க. அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி எல்லா பிரச்சனையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த சொடக்கு தக்காளி. இந்த சொடக்கு தக்காளியை மஞ்சள் போட்டு அரைச்சி, சரிங்களா, நீங்கள் இந்த கொழுப்பு கட்டி மேலே பூசிட்டு வந்தீங்கன்னா அந்த கொழுப்பு கட்டி படிப்படியாக குறையதை கண்கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குங்க. அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் சி இருக்குது. இதில் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா விட்டமினும் இருக்குது. ஒருவேளை டிஎன்ஏவில் செல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த டிஎன்ஏ செல்ல பாதிக்கப்பட்டிருக்குல்ல அந்த செல்களை குணப்படுத்துங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை சரி பண்ணுன்னு பாருங்க. டிஎன்ஏவே சரி பண்ணுனாக்க உடலில் இருக்கிற நோய்களை சரி பண்ணாது என்ன, கண்டிப்பாக சரி பண்ணும். அதே மாதிரி நீங்கள் இது தொடர்ந்து சாப்பிடும்போது விரைவாக எல்லா நோயும் குணமாகிறத கண்கூட பார்க்கலாம். உடல் எடை குறையிறதையும் கண்கூட பார்க்கலாங்க. அதே மாதிரி உடலில் இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாம் நீங்கும். உடலில் இருக்கிற நரம்பெல்லாம் வலிமைப்படுத்தும். இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த சொடக்கு தக்காளி. இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, தயாமின் இருக்குது, விட்டமின் B1 இருக்குது, B2 இருக்குது, நியாசின் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, இரும்பு சத்து அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, புரதம் இருக்குது. இப்படி பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களை கொண்டது தான் இந்த சொடக்கு தக்காளி. இது ரத்தம் கம்மியாக இருக்குன்றவங்க ரத்த சோகையை குணப்படுத்தும், தாராளமாக சாப்பிடலாம். நரம்பு மண்டலம் சரியா இல்லை, வீக்னஸாக இருக்குன்றவங்களுக்கு இதில் B1 B2 விட்டமின் பி எல்லாம் இருக்கிறதுனால நரம்பு மண்டலம் நல்லா செயல்படுறதுக்கு இந்த சத்துக்கள் போதுமானதாக இருக்குங்க. அதே மாதிரி மூளையில் இருக்கிற செல்களை மூளையில் இருக்கிற செல் சிதைவை சரி பண்ணும். அதனால இது ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். தாராளமாக இது சாப்பிட்டுலாம். கண் ஆரோக்கியமாக இருக்கணுன்றவங்களுக்கு இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கு, தாராளமாக சாப்பிட்டு வரலாம். இப்படி பல்வேறு வகையான மருத்துவ குணங்களை கொண்டது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொடக்கு தக்காளி. சரிங்களா? இந்த சொடக்கு தக்காளியை பார்த்தீங்கன்னா இப்படி பிச்சு இதை இப்படி பண்ணீங்கன்னா உள்ள பழுத்துச்சுனாக்கா மஞ்சள் கலரில் பழம் இருக்கும். இப்போ பச்சை கலராக இருக்குது. இதையும் சாப்பிட்லாம். இன்னொன்று சாப்பிட்டு காமி பாருங்க. பிச்சுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா உள்ள பழுத்தா மஞ்சள் கலர் பழம் இருக்கும். இந்த தோலெல்லாம் கூட மஞ்சள் கலர் தான் இருக்கும். இதெல்லாம் கூட மஞ்சள் கலராக தான் இருக்கும் பழுத்துச்சுன்னா. இப்போ இதெல்லாம் மஞ்சள் கலராக தான் இருக்கும். இப்போ பழுக்கில் இந்த கலராக இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள். அதே மாதிரி ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு அற்புதமான தீர்வாக கொடுக்குது இந்த சொடக்கு தக்காளி. இந்த நோய்க்கு அந்த மாதிரி நோய்க்குன்னு மட்டும் சொல்ல, சக்கரை நோய் உள்ளவங்க சாப்பிட்லாம், கட்டுக்குள் வரும், பிபி நார்மல் ஆகும். சரியா? பக்கவாதம் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், பைல்ஸ் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், பித்தப்பையில் கல் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், பேங்க்ராஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், ஞாபக சக்தி குறைபாடு உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி அனைத்து வகையான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த சொடக்கு தக்காளி அற்புதமாக வேலை செய்யணும். பார்த்துக்கோங்களேன். ரொம்ப சீசா பேசிக்கிறேங்க. ஒரு மூலிகை பல்வேறு வகையான நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு பேசிக்கிறேன். நீங்க புரியாம இருக்கீங்க. வீட்டு ஓரங்கள்ல ஈஸியா எங்கேயோ ஒரு மூலையில வளையக்கூடியது. இது குப்பையா நினைச்சு இதுல இருக்கிற கீரையை கிள்ளி கூட நாம சாப்பிட மாட்டேன்றோம். இதுல இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. இது சாப்பிட்டா பல்வேறு வகையான நோய்கள் குணமாகும். இது சாப்பிட்டா ஆயிரக்கணக்கான பணங்கள் மிச்சமாகும். இது சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவையில்லை. இயற்கையோட சேர்ந்து வாழுங்க. உணவியல் முறையை மாத்துங்க, வாழ்வியல் முறையை மாத்துங்க, இயற்கையோட சேர்ந்து வாழுங்க. பல்வேறு வகையான நோய்களை குணமாக்கலாம்.
பாருங்க, கிட்டத்தட்ட 45 வயசு ஆகுது. பிபி, சுகர், ஆஸ்துமா, வீசிங் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இல்ல, ஆரோக்கியமா இருக்கேன். காரணம் என்னுடைய வாழ்வியல் முறை மாத்தாச்சு, உணவியல் முறை மாத்தாச்சு, இயற்கையோடு சேர்ந்து வாழ்றேன், அதனால ஆரோக்கியமா இருக்கேன். நான் ஆரோக்கியமா இருக்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளவுதான். ஆனா அது ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த மூலிகையில இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்றேன், இதை புரிஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன்றேன். இது எங்க கிடைக்குன்னா எல்லா கீரை கடைகளிலும் சொல்லி வச்சீங்கன்னா கொண்டாந்து கொடுப்பாங்க, கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, இதை சமூலமா அதனுடைய வேர், தண்டு, இலை எல்லாம் சமூலமா எடுத்து நிழல்ல காய வச்சு பொடி செஞ்சு வச்சுட்டு டீ மாதிரியாவது போட்டு குடிங்க, சூப்பு மாதிரியாவது போட்டு குடிங்க. இதெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு இதால் செய்யப்பட்ட ஒரு பொடி இருக்கு, அதையும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பொடி பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படக்கூடிய பொடி. இது சாப்பிடும்போது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான என்ன ஆகும், உடல் இருக்கிற நோய்கள் குணமாகும், அவ்வளவுதான். அதே மாதிரி உடலை டீடாக்ஸ் பண்ணும், உடல் இருக்கிற ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இதை வாங்கியாவது சாப்பிடுங்க. கீழே போன நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவமனை கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளையும் பெற்று சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வாங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.